வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவன் என்னைய பயன்படுத்தி பிசாசுகளை துரத்தி அப்புறம் என்னைய வந்து பலிகாடாக்குவாரா? என்னைய மாட்டி விடுவாரா? என்னைய கை விட்டுருவாரா? அப்ப வேத வார்த்தை எதுக்கு உன்னை தொடுகிறவன் கண்மனை தொடுகிறான்னு சொல்லி வசனம் இருக்குது. சரி, அது பழைய ஏற்பாடுல இருந்தாலும் புதிய ஏற்பாடுல திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆகியால் நீங்களும் ஜெயிப்பீர்கள். பரிசுத்தாவி எதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து கொடுக்கணும்? நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரு. அப்போஸ்தலர் பவுல் அதுதானே சொல்றாரு, தேவனோட ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? வானத்தை பூமி உண்டாக்கின பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அந்த சிருஷ்டிப்புல செயல்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்புறம் எப்படி அந்த கனநித்திரையின் ஆவியை அட்டாக் பண்ணோம்? எனக்கு என்ன கேள்வினா, கனநித்திரையின் ஆவிக்கு அவ்வளவு பயமா? அது ஒரு சில பேர் கனநித்திரையும் நான் பார்த்துட்டேன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க மேல நான் கைய வைக்க மாட்டேன். ஏன்னா அது அழகா தந்திரமா தேவ ஊழியக்காரர்களுக்குள்ள நுழை. ஏன்னா அது அழகா தந்திரமா தேவ ஊழியக்காரர்களுக்குள்ள நுழை. ஏன்னா அது அழகா தந்திரமா தேவ ஊழியக்காரர்களுக்குள்ள நுழைகிற ஒரு பிசாசு. அட்டாக் பண்றோம். நான் ஈஸியா கை வைக்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆவியானவர் அப்படியே விடுவாரு. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு பிரேயர் பண்ணா அந்த கனநித்திரை நான் அட்டாக் பண்ணாதா? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்ப உள்ள ஜனங்கள்லாம் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை பேசினா அதெல்லாம் நம்புவாங்க. ஐயோ ஆமா இந்த பாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான பாஸ்டர், நல்ல உபவாசம் இருந்து நல்லா பயங்கரமா இருக்கிற ஒரு வல்லமையுள்ள பாஸ்டர்ப்பா, நல்ல ஒரு தீர்க்கதரிசி, இவரால மட்டும்தான் பிசாசு துரத்த முடியும், நம்மளால துரத்த முடியாது. அப்போ உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள்ளயும் வாசம் பண்ணவில்லையா? இவர்களை பயமுறுத்தி ஊழியம் செய்வதுதான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா? என்னோட கேள்வி.